ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். நான் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே புரிகிற மாதிரி ஒரே எக்ஸசைஸ்லேயே சொல்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உறவுகள் மற்றும் செயல்பாடுகள் இதான் நம்ம பார்க்க போகிறோம். உறவுகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, ரிலேஷன்ஸ் அப்படின்னா, இப்போ ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நீங்கள் பேர் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் உறவுகள்னு சொல்கிறாங்க. செயல்பாடுகள், அதை வச்சு நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுறோம், இன்டர்செக்ஷன் பண்ணுறோம், யூனியன், இன்டர்செக்ஷன்ஸ், யூனியன் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் அதுக்கு வந்து உறவுகள் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நம்பர்ஸ்க்கும் இன்னொரு நம்பர்ஸ்க்கும் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு செட்டுன்னு இருக்குது இல்லையா, இது வந்து எம்டி செட், வாய்ட் செட், நல் செட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இது எம்டி ப்ராக்கெட்டாக இருக்குது. இப்போது நான் வந்து ஏ ஈக்குவல் டு ப்ராக்கெட் போட்டு எழுதுகிறேன் அப்படின்னா, ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 1,3,5 தான் நம்ம ப்ரொனவுன் பண்ணணும். அண்டு யூனியன், யூ மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்து யூனியன் சொல்லணும். இது வந்து இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன். எதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இதில் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 1,1 எடுத்துக்காட்டு 1.1 பார்க்க போகிறோம். இதில் ஏ ஈக்குவல் டு 1,3,5 அண்ட் பி ஈக்குவல் டு 2,3 கொடுத்துருக்காங்க. 3 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ இன்ட்டு பி அண்ட் பி இன்ட்டு ஏ. அதாவது ஏ இன்ட்டு பி என்ன அண்ட் பி இன்ட்டு ஏ என்ன, ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அது நம்ம எழுதணும். அண்ட் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. அதாவது ஏ இன்ட்டு பியும் பி இன்ட்டு ஏவும் மல்டிபிள் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அது ஈக்குவலா அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் பி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு இன்டர்செக்ஷன் பி. இந்த 3 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு எக்ஸாமில் வரும்போது 2 மார்க் கொஷின்லேயும் வரும், 5 மார்க்ஸ் கொஷின்லேயும் வரும். 2 மார்க் கொஷின்னா ஏதாவது 1, 2 கேட்பாங்க. 5 மார்க் கொஷினா இந்த 3மே நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக. ஆனால் 5 மார்க்ஸ் கொஷினில் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஷின் வரும். ஈஸியான சாப்டர். ஏ இன்ட்டு பி அண்ட் பி இன்ட்டு ஏ தீர்வுன்னு போட்டுக்கோங்க. அண்ட் சொல்யூஷன் சொல்லிவிட்டு போடணும். இப்போ வந்துட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இன்ட்டு பி அண்ட் பி இன்ட்டு ஏ. ஏ இன்ட்டு பி மற்றும் பி இன்ட்டு ஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நான் ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்கிறதுக்காக எழுதுகிறேன். ஏ வந்து செட் ஆஃப் 1,3,5 இல்லையா, அண்ட் பி வந்து என்னது, செட் ஆஃப் 2,3. இப்போ நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். எப்படி மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா, 1 இன்ட்டு 2, 3 இன்ட்டு 2, 5 இன்ட்டு 2. அதாவது ஒரு நம்பரையும் பியில் இருக்கிற ஒரு நம்பரோட நம்ம மல்டிபிள் பண்ணணும். 1,2, 3,2, 5,2. செட் ஆஃப் 1,2, செட் ஆஃப் 3,2, 5,2 செட் ஆஃப். அடுத்து நம்ம 3யோட மல்டிபிள் பண்ண போகிறோம். அதை எப்படி மல்டிபிள் பண்ணணும், 1,2, 1,3, 3,3, 5,3. ஃபஸ்ட் இருக்கிற நம்பரோட இப்போ செகண்ட் நம்பரை மல்டிபிள் பண்ண போகிறோம். 1,2, செட் ஆஃப் 1,3, 1,3, 3,3 அண்ட் 5,3. இது வந்து ஏ இன்ட்டு பி. இப்போ நம்ம பி இன்ட்டு ஏ போட போகிறோம். ஃபஸ்ட்டு அப்போது பி தான் முன்னாடி வரும் இல்லையா, பி வந்து 2,3, 2,3 இன்ட்டு ஏ வந்து என்னது 1,3,5. இப்போ நான் வந்து மல்டிபிள் பண்ண போகிறேன். 2வோட இது எல்லா நம்பர்ஸும் பண்ணணும். 2,1, 2,3 அண்ட் 2,5. 2,1, 2,3, 2,5. set of 2,1, set of 2,3 and 2,5. this is b into a. ஓகே, அடுத்து வந்து 3யோட நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். 3 into 1, 3 into 3, 3 into 5. set of 3,1, set of 3,3,
and set of 3, 5. இது வந்துட்டு 1, இது வந்து 2. இப்போ நம்ம வந்து 2 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ஆன்சர் எழுதிட்டீங்க அப்படின்னா இதை வந்து தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு காமிக்கணும். நான் A into B கண்டுபிடிச்சிருக்கேன் அண்ட் இது ரெண்டுமே கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து செகண்டு, இது வந்து ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். A into Bயும் B into Aவும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நமக்கு இது எப்படி எழுதணும் அப்படின்னா A into B இங்கே இருக்குது, B into A இங்கே இருக்குது. ரெண்டுமே ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. 3, 2, 5, 2, 1, 3, 3, 3, 5, 3. இது வந்து A into B, இது வந்து B into A. 2, 1, 2, 3, 2, 5, 3, 1, 3, 3, 3, 5. ஓகேவா? இது ரெண்டும் வந்து ஈக்குவலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஒன்றோட ஒன்று செக் பண்ணி பாருங்கள். 1, 2, 2, 1 காமனாக இல்லை. 3, 2, 3 காமனாக இல்லை. 5, 2, 2, 5 காமனாக இல்லை. இதுவும் காமனாக இல்லை இல்லையா? அண்ட் 3, 3 இது ஒன்று தான் காமனாக இருக்குது. 5, 3, 3, 5 ஈக்குவல்னால் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். ஒன்று மட்டும்தான் ஈக்குவலாக இருக்குது. அப்போ வந்து A into B வந்து ஈக்குவல் கிடையாது. A into Bயும் B into Aவும் ஈக்குவல் கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம எப்படி எழுதணும்னா ஃப்ரம் 1 and 2, இது வந்து 1 and 2 எழுதும் போது ஃப்ரம் 1 and 2 we conclude that போட்டு A into Bயும் B into Aவும் ஈக்குவல் கிடையாது. புரிஞ்சுதா? இப்போது நம்ம தமிழ் மீடியம் நம்ம எப்படி தமிழ் மீடியம், நானும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். இப்போ நான் எழுதும் போது நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா 1 மற்றும் 2 1 மற்றும் 2 சொல்லி எழுதிட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எழுதணும். அண்ட் தேர்ட் என்ன சொல்கிறாங்க, n into A into B equal to n into B into A equal to, இது வந்து n கிடையாது, இன்டர்செக்ஷன் A into B equal to intersection B into A equal to intersection A into B. இப்போது A என்ன B என்னன்றதை நம்ம எழுதணும். இப்போது நம்ம இங்கே பார்த்துருந்தோம் இல்லையா, ஃப்ரம் 1 and 2 A into B B into A கண்டுபிடிச்சோம் இல்லையா. அதிலேருந்து பார்க்கும்போது ரெண்டுத்துலேயுமே 3 இருக்குது இல்லையா. இப்போது A equal to 3ன்னு எடுத்துக்கோங்க, B equal to 2ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. n into intersection A into B intersection B into A intersection A into intersection B. இப்போது A வந்து 3, B வந்து 2, B வந்து 2, A வந்து 3. intersection A வந்து 3, intersection B வந்து 2. 3 into 2 6, 2 into 3 6 and 3 into 2 6. அப்போ வந்து காமன் இல்லையா இது. அப்போ வந்துட்டு நம்ம அது ஃபைனலாக என்ன எழுதணும், n into A into B equal intersection A into B intersection B into A intersection A into intersection B வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு.
ஓகேவா? ஒரு சம் முடிஞ்சு இன்னொரு சம் போகும்போது ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போது ஃபைனலாக இந்த சம் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு 1.1 எக்ஸாம்பிள் 1.1 நம்ம பார்க்குறோம். இதில் வந்து எம்டி செட், இது வந்து வாய்ட் செட், நல் செட் அண்ட் எம்டி செட்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் உள்ளே ஏதாவது எழுதும் போது ஏ செட் ஆஃப் 1,3,5 அந்த மாதிரி நம்ம சொல்லணும். இதுக்கு வந்து யூனியன் பேர், என் மாதிரி இருக்குது இல்லையா, அதுக்கு இன்டர்செக்ஷன் சொல்லி பேர். சரிங்களா? இப்போது ஏ ஈக்குவல் டு 1,3,5 கொடுத்துருக்காங்க, பி ஈக்குவல் டு 2,3 கொடுத்துருக்காங்க. ஏ இன்ட்டு பி அண்ட் பி இன்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும். அண்ட் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ ரெண்டு ஈக்குவலா? ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பி பி இன்ட்டு ஏ கண்டுபிடிக்கிறோம். அது வந்து ஈக்குவலான்றது நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் பி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு இன்டர்செக்ஷன் பி. இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இதை வந்து ஏ இன்ட்டு பி என்னெல்லாம் கண்டுபிடிக்கணுமோ அதை பிளாக் பெனில் எழுதுங்க. தீர்வு அண்ட் சொல்யூஷன். இங்கிலீஷ் மீடியம் சொல்யூஷன் போட்டு ஆரம்பிங்க, தமிழ் மீடியம் தீர்வுன்னு போட்டு அதுக்கு கீழே 2 கோடு மாதிரி போடுங்க. ஏ இன்ட்டு பி அண்ட் பி இன்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும். ஏ வந்து 1,3,5, பி வந்து 2,3. இப்போது நான் 1லேருந்து இது எல்லாத்தையுமே நான் மல்டிபிள் பண்ணணும். 1,2, 3,2, 5,2 ஃபஸ்ட்டு 3 செட்டு வந்துடும். அண்ட் 3யோட மல்டிபிள் பண்ணணும். 1,3, 3,3, 5,3 நம்ம போடுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு பி இன்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும். அப்போது பி வந்து முன்னாடி வரும், 2,3 முன்னாடி வரும். அண்ட் 1,3,5, 2,1, 2,3, 2,5. தென் 3,1, 3,3 அண்ட் 3,5. இப்போது ஏ இன்ட்டு பி பி இன்ட்டு ஏ இது வந்து ஒரு 2 மார்க்ஸ் கொஷினாகவும் அவங்க வந்து கேட்கலாம் எக்ஸாமில். இது தனியாக 2 மார்க்ஸ் கொஷினாகவும் வரலாம். இது 3 சேர்த்து 5 மார்க்ஸ் கொஷினில் வரும். ஆனால் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஷின் இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து கண்டிப்பாக வரும். ஏ இன்ட்டு பி அண்ட் பி இன்ட்டு ஏ நான் கண்டுபிடிச்ச ரெண்டுத்தையும் வந்து இதில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதில் ஏதாவது ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். இது 2 மட்டும்தான் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் நம்ம எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஈக்குவல். அப்போது எதுவுமே வந்து பேராக கிடையாது. 1,2, 2,1 இருக்குது. முன்ன பின்ன தான் இருக்குது இல்லையா, ஒரே மாதிரி இல்லை. அதனால் இது வந்து ஈக்குவல் கிடையாது. இப்போது இதில் எழுதும் போது இது வந்து 1, 2ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. எழுதும் போது வி கன்க்ளூட் தட் அப்படின்னு போட்டு இது வந்து வெரிஃபை இல்லை, காமனாக இல்லை அப்படின்னு சொல்லி போடுங்க. நம்ம வந்து நம்மளோட தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதும் போது 1 மற்றும் 2ல் இருந்துன்னு போட்டு இது அப்படியே எழுதிடுங்க. இது வந்து வெரிஃபை காமன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. தேர்டு வந்து இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் பி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு இன்டர்செக்ஷன் பி சொல்கிறாங்க இல்லையா. இப்போது இப்போது இங்கே பாருங்கள், நம்ம ஏ அண்ட் பி நம்ம கன்க்ளூட் பண்ணி போட்டிருக்கோம். நான் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக சொல்கிறேன். 1,3,5, 2,3 இது ரெண்டுத்துல எது ஈக்குவலாக இருக்குது? 3 தான் ஈக்குவலாக இருக்குது இல்லையா, ஒரே மாதிரி இருக்குது. அப்போது ஏ வந்து 3ன்னு எடுத்துக்கோங்க, பி பேலன்ஸ் இருக்கிற 2 வந்து பி ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம இது கண்டுபிடிக்க போகிறோம். ஏ இன்ட்டு பி பி இன்ட்டு எல்லாத்துலேயும் மல்டிபிள் மாதிரி போட்டு மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ஒரு சேம் ஆன்சர் வரும். அப்போது ஃபைனலாக அது பாக்ஸ் போட்டு முடிச்சிருங்க. இதுதான் எடுத்துக்காட்டு 1.1 எக்ஸாம்பிள் 1.1. கண்டிப்பாக 5 மார்க்ஸ் கொஷினில் இதே மாதிரி சாம்பிள் கொஷின்ஸ் வரும். ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ. இதோட வீடியோஸ் வந்து அந்த எக்ஸசைஸ் 1 ஃபுல்லாகவே இந்த வீக்கில் நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இல்லை ரிலேஷன்ஸ் யாராவது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே அனுப்புங்க. கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தேங்க்யூ.